ஆவரேஜா ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 60,000 எண்ணங்களையும் வந்து நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் எந்த அளவுக்கு டயர்ட் ஆவேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே திருப்பி எனக்கு தலை தான் சுத்தும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 60,000 எண்ணங்களையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ எப்படி நம்ம நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த 60,000 எண்ணங்களையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் சில சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளால பண்ண முடியும். அது என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்ல பண்ண முடியும், அது என்னென்ன வழிகள் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, என் பேர் வினோத்குமார். அண்ட் இந்த சேனல்ல செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம எங்க நமக்கு அந்த தாட் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நெகட்டிவ் தாட் எங்க இருந்து வருது? ஒருத்தரை பார்க்கும்போது அந்த நெகட்டிவ் தாட் வருதா, இல்ல ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த நெகட்டிவ் தாட் வருதா, இல்ல சில சுச்சுவேஷன்ல நம்ம நிறுத்தப்படும் போது நமக்கு நெகட்டிவ் தாட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த நெகட்டிவ் தாட் நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபீலிங்கை ஏற்படுத்துது, எப்படி நமக்கு வந்து அந்த ஆன்சைட்டி ஃபீலை கொடுக்குது, இல்லை எப்படி நம்ம அதை டிப்ரெஸ்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்குது, சேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம யார் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது, அதை சேலஞ்ச் பண்ணி எதிர்க்கிறது. அந்த நெகட்டிவ் தாட்டை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாமே பண்ணும். அந்த சுச்சுவேஷனை நம்ம தவிர்க்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் உண்டு பண்ணக்கூடிய அந்த பீப்புளை தவிர்க்கிறதா இருக்கட்டும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃப் டாக்கை வந்து கரெக்ட் பண்ணணும். நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவோம். ஏன் அப்படின்னா, இந்த செல்ஃப் டாக் ஏன் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். இந்த செல்ஃப் டாக்னால எனக்கு என்ன யூஸ் இருக்குது, என்ன பலன் இருக்குது, இவங்க ஜஸ்ட் ஹியூமன் தானே, இல்லை இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து கடந்து போகிறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே அந்த செல்ஃப் டாக்கை நம்ம உண்டு பண்ணணும். அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லா சுச்சுவேஷன்ஸுமே வந்து நமக்கு சில லெசன்ஸ் கொடுக்கும். எல்லாத்தையுமே வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்கு அப்படின்னா, அந்த சுச்சுவேஷன்னால இருக்கு அப்படின்னா, இல்லை பீப்புள்னால இருக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து வர லெசன்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் போது நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேட் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து குறையோட நம்ம பார்க்கும்போது தான் வந்து இந்த நெகட்டிவ் தாட் மேக்ஸிமம் வந்து அப்பியல் ஆகும். ஸோ நெகட்டிவ் தாட்டை குறைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு வந்து தேங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ. இந்த மொபைலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மொபைல் கூட இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு பிளெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் 3 மணி நேரம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கடவுள் உங்களுக்கு வந்து வழி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு வந்து நீங்கள் கிராட்டிடியூடை ஷோ பண்ணுங்க. நீங்கள் கிராட்டிடியூட் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதங்களுமே சொல்லுது. ஸோ கிராட்டிடியூடை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது. மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கோமோ அதை வந்து ஜேர்னல் பண்ணுறது. இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் சும்மா இருக்கும்போது என்ன யோசிக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் படிச்சிருக்கேன். ஸோ நிறைய இடத்துல இதை நம்மளும் கேட்டிருப்போம். ஸோ நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி தாட்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள். அது எல்லாமே வந்து ஜேர்னலைஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே வந்து ஜேர்னலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் எண்டிங் பாயிண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜேர்னல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக அது ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ஜேர்னல் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தாட் வருதோ அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன தாட் இருக்கோ அது எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் சாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த தாட் எனக்கு வரலாமா வேணாமா, இதனால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மைண்டை இன்னும் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு எலிமினேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நெகட்டிவாக உங்களை பற்றி பேசுகிறவங்க, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி நெகட்டிவாக பேசக்கூடிய ஆட்கள் கூட மட்டுமே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவான தாட்ஸ் மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2024 உங்களுக்கு சரௌண்டிங்கில் யார் இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் வச்சுக்கோங்க. அது வந்து யாருமே இல்லைன்னா கூட பெட்டர். நீங்கள் அலோனாக இருந்தால் நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ தட் அண்ட் யூ வில் பி த ராக்கர் ஆஃப் த 2024. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சுற்றி நெகட்டிவ் பீப்புள் மட்டுமே இருக்கிறதுனால நமக்கு ஒரு பயனும் கிடையாது ரைட்டா. அதனால் உங்களோட நீங்கள் மட்டுமே இருக்கீங்க, அப்போ நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ தட். நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொண்டு வரதுக்கு செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. செல்ஃப் கேர் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியும் என்ன சாப்பிட்றீங்க அண்ட் எப்படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி நீங்கள் எப்படி உங்களை நீங்களே போர்ட்ரே பண்ணிக்கிறீங்க உங்கள் மைண்டில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவாக ஜட்ஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டெய்லியும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் உடலுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது உங்களுடைய பாடி ஷேப்பாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறது இன்செக்யூரிட்டினால வரலாம். உங்களுடைய மூக்கு சின்னதாக இருக்குது, இல்லைனா நீங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் குண்டாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இதை நம்ம கடவுள் கொடுத்தது. நம்ம உலகத்தில் இருக்கிற அந்த 8 பில்லியன் பீப்புளுமே வந்து என்னைக்கு நாமளே வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ இந்த உலகம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா நாமளே வந்து
அழகு அப்படின்னு சொல்லிட்டா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை அழகு அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணும். ஸோ உங்களை நீங்களே அழகுன்னு சொல்லிக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னுடைய சஜஷன்ஸ் கடைசியில் என்ன அப்படின்னா, பர்சனல் சப்போர்ட் வந்து இருக்கணும், ப்ரொஃபஷனல் சப்போர்ட் கூட இருக்கலாம். அது எப்படி அப்படின்னா, ஏதாவது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம், எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு முடியாது அப்படின்றவங்க, மேபி நீங்கள் வந்து ஒரு லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ஏன் வருது, இதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கூட நீங்கள் கேளுங்க. அவங்க இன்னுமே வந்து உங்களுக்கு பெட்டர் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் எந்த இடத்துல எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படின்றத அவங்க உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி சொல்லுவாங்க. இந்த எல்லா ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு எப்படி பாசிட்டிவ் தாட்டை கொண்டு வரது அப்படின்றத பற்றி தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் தாட்டை இக்னோர் பண்ணுறதுக்கு, அதாவது நெகட்டிவ் தாட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் தாட்டை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த கடைசி ஸ்டெப்பில் உங்கள் பார்ட்னர் யாராக இருக்காங்க, இல்லைன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராக இருக்காங்க அப்படின்னா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்டே வந்து நீங்கள் ஃப்ரெண்டில் பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமாக அந்த 2024 உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கும் பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரதுக்கும் வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து சொன்னேன். அண்ட் உங்களோட சேர்த்து நானுமே இதை ஃபாலோ பண்ண போகிறேன். நாம் ஃபாலோ பண்ணி இந்த 2024 இந்த ராக்கை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோலேருந்து அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Vinod Kumar. Cheers. Stay tuned, stay positive. Bye.